திரு கிருஷ்ணமூர்த்தி சார், ஐயநாதனுடைய ஸ்பீச் முழுக்க முழுக்க விஜய் தான் காரணம், அவர் காவல்துறையின் மீது வைக்கிற அபாண்டமான குற்றச்சாட்டுங்கிறார். தேர்தல் நேரத்தில்ங்க மக்கள் செல்வாக்குள்ளவர்கள் தேர்தல் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள முடியாமல் போவது என்பது வழக்கமான ஒன்று தான். இது மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரர் ஐயநாதனுக்கு தெரியாததல்ல. எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, எங்கள் பகுதியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கூட்டத்திற்கு, அப்போதெல்லாம் சேஷன் வந்ததுக்கப்புறம் தான் 10 மணிக்கு மேலே மீட்டிங் நடத்தக்கூடாதுன்ற ஒரு நிலைப்பாடு வந்தது. அதுக்கு முன்னால் விடிய 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 கூட்டம் நடக்கும். அவர் தான் பல கட்டுப்பாடுகளை விதித்தார். அதில் ஒரு கட்டுப்பாடு அது 10 மணிக்குள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நேரத்தில் விடிய காலை 3 மணிக்கோ 4 மணிக்கோ தான் சேர்ந்தார். அப்பொழுதும் கூட்டம் கலையவில்லை. இது தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வு. மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கு அந்த கூட்டம் கலைந்து போகாது, அப்படியே நிற்கும். ஆனால் தாமதத்திற்கான பொறுப்பை அவர்கள் ஏற்க வேண்டும் இல்லையா, காவல்துறை மீது பழி போடுவதற்கு பதிலாக? அதுதான் ஐயநாதன் சொல்கிற கேள்வி. அதாவதுங்க, மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் அவர்கள் காவல்துறை மீது பழி போடுகிறார் என்று குறிப்பிடுகிறார். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, சில அடி தூரத்திற்கு முன்னாலேயே காவல்துறை நினைத்திருந்தால் நிறுத்தியிருக்கலாம். அவர் என்ன சொல்லுகிறார், ஆதவ் அர்ஜுனா தான் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னார் என்றார். என்னுடைய ஒரு கேள்வி என்னவென்று சொன்னால், அங்கே அடர்த்தியாக கூட்டம் இருக்கிறது, அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க முடியாது என்று சொல்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் காவல்துறை அதே இடத்தில் நீங்கள் இருந்தால்தான் நல்லது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ இவரே முதலமைச்சராக திரு விஜய் இருக்கிறார், இதற்கு முன்னால் திரு ஸ்டாலின் இருந்தார், இதற்கு முன்னால் அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்கெல்லாம் இறங்கி ரோட்டில் நடந்து போயிட முடியாதுங்க, பாதுகாப்புத்துறை அனுமதிக்க மாட்டாங்க. அவங்க நாங்கள் கூட வந்தால் தாங்க நீங்கள் போனோம், கட் அண்ட் ரேட்டாக சொல்லுவாங்க. அப்போது ஒரு காவல்துறைக்கு அந்த அதிகாரம் இருக்குது, இந்த இடத்து தான் நீ நிற்கணும், இதுக்கு மேலே நீ தாண்டி போக நான் அனுமதிக்க மாட்டேன். அப்படி ஒருவேளை காவல்துறை சொன்னாலும் அவங்க மேலே பழி போடுறோம், காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பே கொடுக்கல, எங்களை வேணுமென்றே பழி வாங்கி விட்டார்கள், அப்படியே அந்த பழி காவல்துறை மேலே தானே விழுது. இல்லை சார், திரு விஜய் அவர்களே அந்த கூட்டத்தில் சொல்கிறாரு, என்னை காவல்துறை தான் அவ்வளவு தூரம் அழைத்து வந்தது, இல்லாவிட்டால் நான் அவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்க முடியாதுன்னு சொல்கிறார். நன்றியும் தெரிவித்தார் அவங்களுக்கு. அப்போது காவல்துறை மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தால், ஆனால் தேவைப்பட்ட இடத்தில் நிறுத்த சொல்லியிருந்தால் கண்டிப்பாக நிறுத்தியிருப்பார். நன்றி சொன்னவர் இவர்களுடைய உத்தரவுக்கு பணியாமல் இருந்திருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தாமல் விட்டுவிட்டீர்கள், எங்களை கேன்சல் கூட செய்ய சொல்லியிருக்கலாம், நாங்கள் கேட்டிருப்போம் என்று சொல்லுகிற கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் ஆக வேண்டும். 41 உயிர்கள் பலி என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு கூட்டத்திலே நடந்த ஒரு தவறான முன்னுதாரணமாக அது அமைந்துவிட்டது என்பதை வரலாறு நிச்சயமாக, தமிழக வரலாறு அதை பதிவு செய்து வைத்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஐயநாதன் வச்சிருக்க குற்றச்சாட்டு, இதை தாண்டி நடராஜன் சொன்னது, திரு ஐயநாதன் சொன்னது, இதை தாண்டி இறந்தவர்களுக்காக நினைவு சின்னம் வைக்க போகிறேங்கிறாரு கரூரில். இது முழுக்க முழுக்க அரசியல் மாதிரி இல்லையா? அது இதுதான் அவங்களுடைய கேள்வி. அதாவதுங்க, எல்லாமே அரசியல் தான், இல்லைன்னு நான் சொல்லலை. காரணம் என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல காவல்துறை அவருக்கு ஒத்துழைப்பு அளித்தது என்பதை நானும் ஒப்புக்கொள்கிறேன், இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் நீங்களே ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், என்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது காவல்துறை. நன்றி கூட நான் சொன்னேன் என்னவென்றால், நன்றி கூட சொன்னார். காரணம், அந்த இடத்தில் லேட்டானது. திரு ஐயநாதன் பெருமையோடு பெருந்தலைவர் காமராஜர், நடிகர் திலகம், சிவாஜி எல்லாம் வரும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் படுத்த காங்கிரஸ்காரன், என் தாத்தா தியாகி, எங்கள் அப்பா தியாகி, இதோ பொன் வில்சன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்கார், எங்கள் குடும்பத்தை முழுமையாக அறிந்தவர், ஐயநாதனுக்கும் தெரியும். ஆனாலும் அன்றைக்கு அந்த தலைவர்கள் காவல்துறை ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க.
ஒரு மக்கள் கூட எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க, தலைவர்கள் பேச்சை எழுந்து கேட்பாங்க. இன்றைக்கு அப்படி இல்லை. காலம் மாறிவிட்டது. உலகத்தை உள்ளங்கையில் பார்க்கக்கூடிய செல்போனை கையிலே வைத்திருக்கிறார்கள். எந்த இடத்தில் வருகிறார் என்று கூட அது காட்டுகிறது. இப்படியெல்லாம் வைத்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்று அவரே சொல்லுகிறார். இன்றைக்கு மரியாதைக்குரிய திரு நடராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் குறிப்பிட்டதை நான் மனதளவில் ஏற்றுக்கொள்கிறேன். படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுடைய மனநிலை பாதிப்பு. ஆனாலும் நீங்கள் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் வந்தபோது ஒரு மரண நிகழ்வு அங்கே நடந்து விட்டது. தான் வந்தபோது அந்த நிகழ்வு நடக்காமல் தடுக்க முடியாமல் போய்விட்டதே, அதற்கு காவல்துறை தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். காவல்துறை அவர்களால் முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதை மீறி நடந்து விட்டதை யாராலும் தடுக்க முடியவில்லை என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் விஜயனுடைய குற்றச்சாட்டு காவல்துறை நம்பி எங்களை ஏமாத்திட்டாங்கன்ற குற்றச்சாட்டு பொதுவெளியில் இன்னைக்கு வச்சிருக்காங்க. அதாவதுங்க, அவர்கள் தடுத்திருக்கலாம், என்னை வரவிடாமல் தடுத்திருக்கலாம், கூட்டத்தை ரத்து செய்திருக்கலாம் என்று கூறுகிறார். அதற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு முதலமைச்சர் தெரிந்துதான் கூறுகிறார். ஆனால் அவர்கள் அழைத்து வந்தவர்கள் கூட்டம் வேண்டாம் என்று இதற்கு முன்னாலே எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல வந்தால் சரியாக இருக்காதுன்னு தடுத்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார், ஏதோ ஒரு இடத்தை சுட்டி காட்டி. ஆகவே இப்படிப்பட்ட பெருங்கூட்டங்கள் கூடுகின்ற இடத்திலே பாதிப்பு ஏற்படுமேயானால், இப்பொழுது திரு ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு அதிகமான கூட்டம் அந்த இடத்திலே திருச்சியிலே அவரை உடனடியாக பேச சொல்லுங்கள், இல்லாவிட்டால் ஒரு அசம்பாவிதம் நடக்கும் என்று சொன்னவுடன் அவர் பேசி முடித்து விட்டார் என்பதையும் அவர் சொன்னார். ஆகவே சொன்னால் கேட்கக்கூடாதவர் அல்ல, அவர் கேட்கக்கூடியவர் தான். போலீஸுக்கே காவல்துறைக்கே நன்றி சொன்னவர் தான். ஆனால் இன்றைக்கு காவல்துறை எங்களை தடுத்திருக்கலாம் என்று சொல்வதற்கும் அவருக்கு உரிமை இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, அந்த 41 பேருக்கு 39 பேருக்கு ஏன் வேலை கொடுத்தார்? 32 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர் சொன்னார், அன்றைக்கு தமிழ்நாடு அரசு 10 லட்சம் ரூபாய் அறிவித்தது என்று சொல்கிறார். ரொம்ப நாம் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அரசாங்கத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். உடனடியாக 10 லட்சம் அவர் கொடுத்ததை அடுத்து விஜய் 20 லட்சம் ரூபாய் கொடுத்தார். இப்பொழுது வேலை கொடுத்திருப்பது ஏன்? அவர் ஒரு வரி சொன்னார், அதை எப்போது பின்பற்றுகிறார், அவ்வளோதான். என்ன வரி என்றால், காலம் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் குடும்பத்தோடு நான் இருப்பேன், உங்களுடைய வாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் நான் உங்களோடு இருப்பேன். அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரே வழி இந்த வேலை வாய்ப்பு கொடுப்பதுதான். விஜய் என்ற தனிநபருக்கு உண்டா, இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு உண்டா? யார் அதை பொறுப்பு எடுத்துக்கணும்? தாவேக கட்சி சார்பாக என்ன வேணா பண்ணியிருக்கலாம், தனியார் நிறுவனங்களை வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம். ஒரு 4662 பேர் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அப்படியே 32 சீட்டை வாங்கி கொத்தா இங்கே கொடுத்துறது எந்த வகையில் நியாயமாகும் சார்? அதை நம்ம பெரும் குற்றமாக கருத முடியாது என்பது என்னுடைய கருத்து. சிறுங்குற்றமாக கருத முடியுமா? சிறுங்குற்றமாக கூட கருத முடியாது. ஒரு அரசாங்கத்திற்கு தான் இப்படி செய்ய வேண்டும் என்று என்ன தோன்றுகிறதோ அதை செய்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கு. நியாயம் இருக்கிறதான்றதான் கேள்வி. இல்லை, அதில் நியாயமும் இருப்பதாகத்தான் நான் உறுதியாக நம்புகிறேன். இப்பொழுது நாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நிகழ்வுகளில், ஒரு தடவை கூட பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு பையன் காலேஜில் கெமிஸ்ட்ரிக்கு சீட்டு கேட்குறான். அந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னா, 22 இடங்கள் தான் இருக்கிறது, ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. உடனே அதிகாரியை கூப்பிட்றாரு, சேர்க்க முடியுமா? அரசாணை இல்லைங்க அப்படிங்கிறாரு. உடனே காமராஜ் என்ன தெரியுமா சொன்னார், மாலை காலேஜ் வந்ததே அதை வச்சு தான். அப்போ 22 பேர் முடிச்சு போச்சு இல்லை, மாலை கல்லூரி ஆரம்பித்து இன்னொரு 21 பேரை சேர்த்து இவனை 22வது ஆளாக சேரு, கெமிஸ்ட்ரிக்கு லேபு வேணும், அவன் கிளாஸில் இருக்கும்போது லேபு காலியாக இருக்கும், இவன் லேபில் இருக்கட்டும், இவன் கிளாஸில் இருக்கும்போது அவன் லேபில் இருக்கட்டும் அப்படின்னு கொண்டு வந்தார். அதுக்கு அதிகாரி அதுக்கு அதிகாரி என்ன தெரியுமா கேட்டார், சார் அதுக்கு அரசாணை வேணும். நான் தாயா முதல்வர், நான் சொன்னது அரசாணை, போயா வேலையை பார்த்துக்கிட்டு போட்டு 22 பேர் சேருன்னு சொன்னார். இதுதான் உதாரணம். அதை தான் விஜய் செஞ்சிருக்கிறார். ஒருத்தருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது வேறு, ஒரு வரவேண்டிய வாய்ப்பை பறித்து இன்னொருத்தர். இதை நீங்கள் பறித்தார் என்று நான் சொல்ல மாட்டேன்.
ஒரு அந்த வருத்தம் அவர்களுக்கு இருப்பதை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், உணர்கிறேன். ஆனால் இதை செய்ய வேண்டியது முதலமைச்சருடைய காலத்தின் கட்டாயம் என்பதனால் செய்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.